நாம் வேத ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறோம். உவமைகளின் அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளிலே தன்னை பின்பற்றின சீஷர்களுக்கு உவமைகளின் மூலமாக அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆகவே ஒரு சில உவமைகளின் விவரம் என்ன, அதிலே ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் தியானிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அப்படியே வாசித்துவிட்டு நம்ம போவோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய அநேக கருத்துக்கள் நமக்கு விளங்காமலே போய்விடும். ஆகவே தான் நாம் இந்த மாதிரி வேத ஆராய்ச்சிகளை வைத்து அதிலே நாம் நன்றாக விளங்கி கொள்ளும்படியாக அதற்கு விளக்கங்களை கேட்கிறோம். ஆராதனையிலே நம்ம செய்தி கேட்பது வேறு, வேத ஆராய்ச்சியிலே செய்தி கேட்பது வேறு. வேத ஆராய்ச்சியிலே நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய முழுமையான அர்த்தத்தை நம்ம ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறோம். இந்த நாளிலேயும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அங்கே 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31லிருந்து 33 வரைக்கும். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உவமை ஆண்டவர் வருகையை பற்றிய காரியத்தை சொல்லி ஆரம்பமாகிறது. ஆண்டவர் அவர் எல்லாரையும் பிரித்து அவர்களுக்குரிய தீர்ப்பு கொடுக்கிறதற்கான காரியத்தை வெளிப்படுத்தி அவர் இங்கே 2 வகையான ஆடுகளை அவர் குறிப்பிட்டு இந்த மாதிரி உவமையை பேசுகிறார். அவர் மகிமையாக வரும்போது அங்கே என்ன நடக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் மகிமையாக சிங்காசனத்திலே உட்கார்வார். அப்போது எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். நாம் இன்றைக்கு பார்க்கிற ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களும் சரி, தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிறவர்களும் சரி, உண்மை இல்லாமல் ஏனோதானவனும் வாழ்கிறவர்களும் சரி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அங்கே சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மரணத்துக்கு பின்பாக எல்லாருமே எந்திரிப்பார்கள், எல்லாருமே நியாய தீர்ப்புக்காக எந்திரிப்பார்கள் என்பது நாம் இன்றைக்கும் பல உவமைகளிலே அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூட அதனுடைய காரியம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அங்கே மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறதாக அங்கே யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆகவே எல்லா மக்களுமே வருவார்கள். எல்லாருமே நியாயம் தீர்க்கிறதுக்காக அவரவர்களுடைய காரியங்களை அங்கே தீர்ப்பாக பலனை பெற்றுக்கொள்வதற்காக கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வருகையிலே இந்த காரியம் ஆரம்பமாகும். அதன் பின்பாக நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு உலகத்திலே இருந்தபோது சாதாரண மனுஷகுமாரனாக எல்லாருக்கும் அறியப்பட்டார். அவரை மேசியாவாக அபிஷேகிக்கப்பட்டவராக உலகம் முழுவதுக்கும் எஜமானாக நியாயம் தீர்க்க போகிறவராக அநேகருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சாதாரண மனிதர்களோடு பழகி கொண்டு இருக்கிற இவருக்கு அவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும் என்று நம்ப முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு ஒவ்வொரு இடங்களிலேயும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை குறித்தும் அவர் உவமைகளாக அவர் சொல்லுகிறார்.
இங்கே நம்ம பார்க்கிறோம் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் என்று. நீங்கள் ஆடுகளிலே பல வகையான ஆடுகள் இருக்கிறது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு என்பதும் வெள்ளாடு என்பதும் ஈஸியாக தெரியும். எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்றால் வெள்ளாடுனா வெள்ளையாக இருக்கும், செம்மறி ஆடுனா அது பழுப்பு நேரத்தில் இருக்கும்னு. இல்லை, அது ஒரு ஃபேமிலி. வெள்ளாடு என்பது ஒரு இனம். அந்த இனத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்கிறது என்று ஆடுகளை பற்றி நம்ம பார்த்தோம் என்றால், அந்த ஆடுகள் கருப்பு கலர்லேயும் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், கலராக இருக்கும், கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்கும். அதுதான் வெள்ளாடு என்று சொல்லப்படுவது. செம்மறி ஆடு என்பது ஒரே மாதிரியே ஒரு லைட் ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். அது கருப்பும் இருக்காது, வெள்ளையும் இருக்காது, லைட் ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். அதுதான் செம்மறி ஆடு. செம்மறி ஆடு வெளியே மேய்த்து கொண்டு போவார்கள், கூட்டமாக கொண்டு போவார்கள். வீட்டிலே நம்ம வளர்க்குறோம் பாருங்கள், அதெல்லாம் வெள்ளாடுகள். இந்த வெள்ளாடுகளுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் பல வகையான காரியங்கள் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் வலது பக்கத்திலே எதை நிறுத்துகிறார்? செம்மறி ஆடுகளை நிறுத்துகிறார். ரைட் ஹேண்ட், வலது பக்கம், ரைட் ஹேண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் வலது கரம் என்பது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை காட்டுகிற ஒன்றாக இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, அவன் என் ரைட் ஹேண்ட் மாதிரின்னுவாங்க. பேசும்போதே யாராவது உற்ற நண்பர்கள், தங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், தங்களோடு எப்பையும் துணைக்கு இருக்கக்கூடிய தோழர்களை பற்றி சொல்லும்போது, அவன் எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ரைட் ஹேண்டு எப்படி எனக்கு உதவியாக இருக்குதோ அதுபோல் உதவி செய்கிறவன் என்று அவர்கள் சொல்கிறதை பார்க்க முடியும். ஆகவே செம்மறியாடுக்கு எந்த இடம் கிடைக்குது? வலது பக்கம், ரைட் ஹேண்டு. வெள்ளாடுகள் எந்த பக்கம் நிறுத்தப்படுகிறது? அது இடது பக்கம் நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ 34ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள், அவர் அந்த காரியத்துடைய எல்லா காரியத்தையும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 34லேருந்து 40 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்துனா யாரு? அவங்க செம்மறி ஆடுகள். செம்மறி ஆடுகளை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அந்த 34லேருந்து நம்ம 40 வரைக்கும் பார்க்கும்போது இது பாசிட்டிவாய் சொல்லுகிறார். அதனால தான் வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமே. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் என்பது உலகம் உண்டாகும் போதே ஆண்டவராலே திட்டமிடப்பட்டு ஆண்டவர் மக்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. நமக்காக கர்த்தர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மையும் தெரிந்து கொண்டார். நமக்காக ஆயத்தம் பண்ண அந்த இடத்தையும் அவர் தெரிந்தெடுத்து உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இந்த பரலோகத்தை குறித்து மேன்மையானது இருக்கிறது. அதில் இங்கே இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, உலகம் உண்டானது முதல்ல அது உருவாக்கப்பட்டு நமக்காக இன்னும் முடிக்கப்படலை. ஏன்னா இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை நான் என்னோடு சேர்த்து கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு அங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அது இன்னும் ஆயத்தமாகி கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. சில கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விடும், ஆனால் ரொம்ப நாள் இன்னும் திறப்பு விழாவே இருக்காது. என்னங்க அப்படின்னு கேட்டால், ஃபினிஷிங் ஒர்க் இன்னும் நடந்துட்டுருக்கு. ஃபினிஷிங் ஒர்க்குன்னுவாங்க. ஃபினிஷிங் ஒர்க்கில் தான் ஏகப்பட்ட நாட்கள் ஆகும். ஃப்ளோரிங் பாலிஷ் போடுவாங்க, நமக்கு செவுருக்கு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே ஃபிட்டிங்ஸ் பார்ப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு. அது தவிர அவங்களுக்கு கப்போர்டு, இன்டீரியர் டெக்கரேஷன், இப்படிலாம் இழுத்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறேன்னா, அந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்கு ரொம்ப டிலே ஆகும்.
அப்படி தான் ஆண்டவர் நமக்காக டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரத்தில் வருவேன்னு சொல்லிட்டு போனவர் ஃபினிஷிங் ஒர்க்கு இன்னும் முடியல போல், வேலை இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்லா நமக்கு ரெடி பண்ணி நம்ம கையில் கொடுப்பார். வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் பிறருக்கு செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருடைய பார்வையிலே கவனிக்கப்படுகிறது. கவனிக்கப்படுகிற மாத்திரம் இல்லை, அது கணக்கிடப்படுகிறது. அதை ஆண்டவர் கணக்கு வைத்து தான் நமக்கு பலனை கொடுக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மைகள், இங்கே நம்ம படித்த எல்லா காரியமும் 6 காரியம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன இருக்குது? முதல்ல பசி, 2வது தாகம், 3வது அந்நியனாய் இருந்தேன், 4வது வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், 5வது வியாதியாய் இருந்தேன், 6வது காவலில் இருந்தேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் மக்களுடைய சூழ்நிலைகள். பல வகையான சூழ்நிலைகளுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை நாம் போய் பார்ப்பதும், அவர்களை விசாரிப்பதும், அவர்களுக்கு கொடுப்பதும், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. அதெல்லாம் கவனிக்கிறார், அதெல்லாம் கணக்கிலே வைக்கிறார். அதற்காகத்தான் அவங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 4:5 வாசிக்க கேட்போம். ஆனதால் கர்த்தர் வருவளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் அந்தரங்கத்தில் இருளில் நீங்கள் செஞ்சால் கூட நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார், கணக்கிட்டு கொண்டே இருக்கிறார். இதை நாம் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயத்தின் யோசனைகளை எல்லாம் அவர் அறிவார், வெளிப்படுத்துவார். நாம் ஒவ்வொருவரை குறித்தும், ஒவ்வொரு சூழ்நிலைகளை குறித்தும் நம்மளுடைய செயல்பாடுகள் மிகுந்த ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். ஏனோ தானே நீங்கள் வாழ்ந்துடாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பற்றி விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம பேசாமல் நடிகர்கள் மாடி வேஷம் போட்டுட்டு இருந்துடக்கூடாது. இந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 2:16 வாசிக்க கேட்போம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். பாத்தீங்களா? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று பவுல் சொல்கிறார். அப்ப நம்மளுடைய அந்தரங்க காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பதை பின் நாட்களில் நிருபங்களிலே ஒவ்வொருவரும் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காரியங்களிலேயும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25லிருந்து 27 வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால் அங்கேயும் அவர் பரலோக பலன் நியாய தீர்ப்பை பற்றி அவர் பேசுகிறார்.
மகிமையான தீர்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படும் என்று மத்தேயு 16:25-27 வரைக்கும் வாசிக்க கேட்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். பாத்தீங்களா, நம்ம தான் தனிப்பட்ட முறையில் பொறுப்பானவர்களாக இருக்கிறோம். இயேசு இந்த இடத்துல சொல்லிட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கும்படியாக சொல்லி எல்லாருக்கும் அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும்போது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மக்கள் ஏதோ நடிக்கிறது மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, பள்ளிக்கூடத்தில் நடிக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் நடிக்கலாம். ஆனால் உலகத்தில் ஆண்டவர் முன்னால் நீங்கள் நடிக்கவே முடியாது. ஏன், சர்ச்சில் கூட நடிச்சிடலாம், சர்ச்சில் கூட பயங்கரமாக நடிச்சிடலாம். அதான் ஒருத்தர் சொன்னார், எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியுது, எல்லாருமே மோசமான ஆளாக இருக்காங்கன்னு. உண்மை அப்படித்தான் இருக்குது. யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு மக்கள் சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாம் உணர வேண்டும், இந்த செய்தியின் அடிப்படையிலே நாம் ஏதாவது தவறான பாதையில் போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம நேர் வழியில் வரணும். நம்ம ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு மகிமையான தீர்ப்பை கொடுக்க இருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தரப்போகிறார் என்று நாம் சரி செய்யப்பட வேண்டும். மற்றொன்று, நம்ம எடுக்கிற பிரயாசத்துக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பிரயாசப்படுறது மக்களால் பாராட்டப்படாமல் இருக்கலாம், பாஸ்டரால் பாராட்டப்படாமல் இருக்கலாம், டேவிட் அண்ணனால் பாராட்டப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுக்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கென்று, அவருடைய நாமத்துக்கென்று நாம் பிரயாசப்படுறதை ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். அதுதான் அந்த செம்மறி ஆட்டிலே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. அது மட்டுமா, ஆண்டவரை பற்றி யூதா புஸ்தகத்திலே நம்ம பார்த்தோம் என்றால், யூதா புஸ்தகம் அங்கே 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்து என்றால், அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுடைய சகோதரனாக இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற காரியம் மிகவும் நமக்கு ஒரு எச்சரிக்கைக்குரிய காரியம். 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அவபக்தியின் கிரியைகளுக்கும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமென். ஏனோக்கு சொன்னதை இங்கே யூதா நமக்கு எடுத்து கூறுகிறார். எதுக்கு வர்றாரா? நம்ம ஆண்டவர் பலன் கொடுக்க வர்றாருன்றதோடு நிறுத்திடக்கூடாது. அவர் கண்டிக்கிறதுக்கு வர்றாரு. யாரை கண்டிக்கிறதுக்கு வர்றாரு? யாரெல்லாம் அவபக்தியாக இருந்து அவபக்தியாக மோசமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேவனாகிய அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் அவபக்தியாகி செய்கிறார்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. கண்டிக்கிறதுக்கு தான் வர்றாரு. பலன் நமக்கு நல்லவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. மற்றவங்களுக்கு கண்டிஷன், தண்டனையை கொடுக்கத்தான் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறவராகி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்
ஆதியிலேயே நியாயம் தீர்த்தது தான் நமக்கு தெரியும். ஏன்னா தூதர்களின் காலத்தில் அவர் நியாயம் தீர்த்தார். விழுந்து போன தூதன் பிசாசை மாறினது காரணம் என்ன? அவனுக்கு வந்த ஒரு தீர்ப்பு. ஆகவே இந்த தீர்க்கிற காரியம் என்பது மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் இருப்பதற்காகத்தான் அடிக்கடி அவர் தன்னுடைய ஓமையிலே அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 17:31 வாசிக்க கேட்போம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஆமே, பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமே, அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று அவன் சொன்னான். அந்த மனுஷன் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா பேதுருடைய பிரசங்கத்திலே அவர் இதை ஆணித்தரமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் நம்ம மத்தேயு 25 நம்ம பார்க்குற ஒரு ஓமையின் அடையாளமாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஆமென், அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போம். ஏனென்றால் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விசாரிப்பார். அப்போ நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் நம்ம என்னென்ன செஞ்சோம், என்னென்ன நம்மளுடைய கிரியைகள் இருந்தது என்பதெல்லாம் கணக்கிட்டு கொண்டே இருக்கிறார். அதனால தான் உலகம் உண்டானது முதல் எல்லாத்தையும் கவனிக்கிறதுனால பூலோகத்திலே பிறந்த எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவருடைய விசாரணையிலே யாருமே தப்புவதில்லை. சின்ன பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்குங்க, இறந்து போனவர்களும் அவருடைய சமூகத்திலே எழுந்து வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஏதோ இங்கே உயிர் போயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, எல்லாருமே அங்கே வந்து நிற்பார்கள். ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், மரித்த பிறகு அங்கே அவன் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. லாசரு மரிக்கிறான், லாசர் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே எல்லாரும் இறந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாரையும் விசாரிப்பார். ஆகவே இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இந்த சிறியர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய கிரியைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஓமையை கேட்கிற நாம் நம்முடைய கிரியைகளிலே நம்ம இந்த 6 காரியத்தை பார்த்தோம். 6 காரியம் நமக்கு 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அல்லேலூயா. சபையாருக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். சர்ச்சில் யாராவது சோமலைன்னா போய் பார்த்துருங்க, பார்க்காம இருக்காதீங்க. யாராவது தனிமையாகி இருக்கிறாங்க, அத்தை இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, கணவர் இறந்துட்டாங்கன்னா அவங்களெல்லாம் போய் பார்த்து விசாரிங்க. அல்லேலூயா. எனக்கு என்னன்னு நீங்கள் வாழாதீங்க. ஏன்னா இந்த ஓமையுடைய மைய கருத்தே என்னென்னா, நம்ம பிறருக்கு செய்கிற நற்கிரியைகளை வச்சு தான் நமக்கு பரலோகத்தில் பலன் கிடைக்கிறது. இல்லை, நான் இந்த நேரமே இல்லை, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், அதனால் நான் அவங்க சர்ச்சுக்கு வரும்போது நான் போய் பார்த்துக்கிறேன்,
சர்ச்சுக்கு வரும்போது விசாரிச்சுக்கிறேன்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே சொல்கிறாரு, என்னை பார்க்க வந்தீர்கள்ன்றாரு, என்னை விசாரிக்க வந்தீர்கள்ன்றாரு. என்னை விசாரித்தீர்கள்னு சொல்லலை, விசாரிக்க வந்தீர்கள்ன்றாரு. அல்லேலூயா. என்னை பார்க்க வந்தீர்கள்ன்றாரு. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஆண்டவர் நம்ம போகணும், போய் பார்க்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறார். நேரமே இல்லை, ஒரே தான் இங்கே வருவாங்கள்ல, அங்கே விசாரிச்சுக்கிடுவான். மூப்பர்கள் கூட இன்றைக்கி போய் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, தலைவர்கள் கூட போய் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. கொடுமையாக இருக்குது. என்ன தான் செய்கிறது? பிராய்லர் கோழி கூட இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். ஆனால் விசுவாசிகளுக்கு நம்ம எதையும் பண்ணி எதையும் மாற்ற முடியல. அல்லேலூயா. சொல்லி தான் பார்க்குறோம், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. நம்ம அதுக்கு நேரம் எடுக்கணும், அதுக்காக ஒரு முயற்சி செய்யணும். ஆண்டவர் இதுதான் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து வைக்க போகிறாரு. நம்மளை ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்பதில் ஜாக்கிரதையாகி இருக்கணும். இந்த வெள்ளாடுகளை பற்றி செம்மறியாடுகளை பற்றி 2 காரியத்தையும் ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொல்லுகிற காரியம் பரிசேயர்களுக்கு முன்பாக அவர் பேசின காரியம். அவங்க பரிசேயர்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பதற்காகவே இதெல்லாம் பேசுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாமை பாருங்கள், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆபிரகாம் விசாரிக்கிறான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, பாருங்க நல்லா நீங்கள் தெரிஞ்சுங்க, மத்தியானம் 1:30 மணி 2 மணி அப்போ இவர் கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கிறார். கூடாரத்துக்குள்ளே இவர் நிழலில் தான் இருக்கிறார். சரி வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பாருங்க, வெளியே பார்க்குறாரு, வெயிலில் பார்க்குறாரு, வெயிலிய பொட்டலில் பார்க்குறாரு. இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 பேர் அங்கே வர்றது மாதிரி தெரியுது, 3 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது. எப்போ? 1:30 மணி 2 மணி வச்சுக்குங்க. அப்போ அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, பாருங்க, யாரோ 3 பேர் வர்றாங்கன்னு எந்திரிச்சு கூடாரத்துக்குள்ளே போகலை. அல்லேலூயா. நிறைய பேர் தெரியாத மாதிரி உள்ளே போய்கிட்டு ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க, அவங்க போயிட்டாங்களா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவனுக்கு எதிர்கொண்டு ஓடுகிறான் அவங்கள சந்திக்கிறதுக்கு. எப்போ? மத்தியானம் 1:30 மணிக்கு. அல்லேலூயா. வெயிலில் எந்திரிச்சு ஓடுறான். ஆபிரகாம் ஓடுறான்னா வயசு எவ்வளவு அவருக்கு? இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 98 99 98 99 வயசு. ஆமாம், இவங்க வந்த பிறகு தானே குழந்த. அதனால் 98 99 இன்னும் ஒரு உற்பவ கால திட்டம்ன்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவங்கள பார்த்த உடனே எந்திரிச்சு ஓடின மாத்திரம் இல்லை, அந்த பகுதியிலே 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் கொஞ்சம் தண்ணி கொண்டாரேன், கொஞ்சம் அப்பம் கொண்டாரேன், நீங்கள் தயவு செய்து இருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க, இதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி என்று அவன் கூப்பிடுகிறான். அல்லேலூயா. வர்றவங்கள சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்லாம் சிலர் கேட்டுறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிடுங்கன்னு இல்லாமல் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லைன்னா நான் சோறு இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணலான்னு நினச்சேன் அப்படி கேட்குறேன் ஞானமாக. சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லையே சாப்பிட்லையே அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகவே அப்படி கொக்கையை போட்டு பேசுகிறது. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், அவன் மிகுந்த ஒரு பரிவோடு, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு விசாரிக்கிற இதயத்தோடு வாங்கன்னு கூப்பிட்டு, கொஞ்சம் மரத்தடியில் நில்லுங்க, கை காலை கழுவிக்கிங்க, முகத்தை கழுவுங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த வசனத்தில் தான் சொல்கிறான், உங்கள் இதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டுறேன், கொஞ்சம் நான் தண்ணி கொண்டுறேன் என்று சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி அவர்கள் 3 பேர்களையும் அவன் நிறுத்துக்கிறான். வந்திருக்க யார்?
வந்திருக்கிற 3 பேர் யாருன்னா, ஒருத்தர் கர்த்தர், 2 பேர் தூதர்கள். ஏன்னா அங்கே கர்த்தரும் தூதர்களும் தான் 3 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 பேர் தூதர்கள் அல்ல. இயேசு பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனாக கருதப்படுவார். அந்த இயேசுவே வர்றாரு. இயேசுவோடு 2 பேர் வர்றாரு. யாருன்னே தெரியாமல் விசாரிக்கிறாங்க. அல்லேலூயா. யாருன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்தவங்களை விசாரித்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறார். அப்படித்தான் நம்ம இருக்கணும். ஆபிரகாமுக்கு அதனால் என்ன கிடைச்சிச்சு? ஆபிரகாமுக்கு அவங்க போகும்போது வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்கள். நீ உபசரித்த, அதனால் நீ இவ்வளவு நாள் காத்திருந்த, அடுத்த வருஷம் எண்ணி 10 மாதத்தில் உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்கள், இப்போ உபசரிக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துலேயும் நேரடியாக பலன் கிடைக்கும். இது தவிர பரலோகத்துலேயும் நமக்கு பலன் கிடைக்கும். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பிரமாணத்திலேயே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. ஆமென். நினச்சிக்கிங்கப்பான்ட்டாரு. அவனே, நீ எப்படி இருந்தன்றதை நினச்சிக்க. நீயும் ஒரு காலத்தில் அந்நியனாக தான் இருந்த. அதனால் இன்றைக்கி அவனை நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு. இன்றைக்கி மக்கள் வளர்ந்து வந்த பிறகு இவங்க எங்கேயோ வானத்திலேருந்து வந்தவங்க மாதிரி நினச்சிட்டு ஏழைகளையும் சிறுமைப்பட்டவர்களையும் ஒதுக்குறதும், தவறாக பேசுகிறதும், அடிமைப்படுத்துகிறதும், ஐயோ சில இடங்களெல்லாம் பார்த்தா அவங்கள கொத்தடிமையை போல் பயன்படுத்துகிறதெல்லாம் பார்க்குறோம். சபையில் தான் நடக்குது. நான் உலகத்தை சொல்ல, அரசியல்வாதி வீட்டை சொல்லலை, சர்ச்சில் பாஸ்டர் வீட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்தா நான் இதை வெளியே சொல்லக்கூடாது, அசிங்கம். அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒடுக்குகிறார்கள். நம்ம அந்நியரை ஒடுக்கவே கூடாது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தில் பார்த்தோம்னா அங்கே பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தை வாசிங்க. யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால், யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்திலே உங்களோடு தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்பா எப்படி சொல்றார் பாருங்க. நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. இதுதான் பிரமாணமாக இருக்கிறது. அதனால தான் வேதம் முழுவதும் அந்த வசனத்திலே அடங்கிரும். நியாயப்பிரமாணம் முழுவதும் அந்த வசனத்தில் அடங்கிரும். இயேசு இந்த ஓமையை சொல்லும்போதும் அதைத்தான் மையமாக வச்சு சொன்னார். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறணும். அதுதான் மைய கருத்து. புது உடன்படிக்கையின் பிரமாணம் என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். அல்லேலூயா. நம்ம பிறரை வித்தியாசமாக நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம அன்பினாலே அவர்களை நல்லவர்களாக மாற்ற முடியும். நம்ம அன்பினாலே அவர்கள் கர்த்தரை ருசி பார்க்க வைக்க முடியும். நம்முடைய அன்பினாலே அவர்களும் அன்புள்ளவர்களாய் மாற்ற முடியும். நம்முடைய அன்பினாலே அவர்கள் தெய்வீக சுவாபத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. நம்ம எப்படி அநேகருடைய அன்பினாலே, அநேகருடைய ஒரு வழி நடத்துதலினாலே நாம் மாறி இருக்கிறோம், அதே மாதிரி நாம் பிறரை மாற்றுவதற்கு நாம் பிறரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரமாணத்திலேயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எரேமியா சொல்லும்போது நீங்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்றவர்கள், பரதேசிகள், இவர்களையெல்லாம் நம்ம ஒடுக்கக்கூடாது. குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தக்கூடாது. கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே திக்கற்றவனை, விதவையை
நம்ம ஒடுக்கவே கூடாது. விதவைகளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு முக்கிய இடம் கொடுக்கிறார். திக்கற்றவர்களுக்கு முக்கிய இடம் கொடுக்கிறார். திக்கற்றவர்களுக்கு நானே தகப்பன்றாரு. விதவைகளுக்கு நானே பொறுப்பாளி, நானே காவலன்றாரு. அதனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்ம ஒடுக்கவே கூடாது. அவங்கள அதிகமாக கனம் பண்ணணும், அவங்களுக்கு அதிகமாக நன்மை செய்யணும், அவங்களுக்கு அதிகமாக உதவி செய்யணும். அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நம்ம அன்பு காட்டணுமோ அன்பு காட்ட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். அதை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். அது அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய இயல்பான நம்முடைய செயல்களிலேயே வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை பற்றி அவர் நமக்கு எல்லா காரியங்களிலேயும் நமக்கு வெளிப்படுத்தி சொன்னார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு சொல்கிறார், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள்ன்றாரு. அல்லேலூயா. அதனால் நம்ம ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, குல வித்தியாசம் பார்க்கக்கூடாது, கோத்திர வித்தியாசம் பார்க்கக்கூடாது, இன வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன் ஃபேமிலி. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, ரபி என்று அழைக்காதீங்க, நீங்கள் எல்லாரும் ஒரே சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே நம்ம எல்லாரை பாகுபாடு இல்லாமல் மதித்து எல்லாரிடத்துலையும் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் இவ்விதமாக பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த செம்மறி ஆடுகள் என்று சொன்னவர்களை பாராட்டுகிறார். வெள்ளாடுகள் என்பதை அவர் வந்து அவர்களை ஒதுக்குகிறது போல இருக்கிறது. இது வாய்ப்பை இழந்தவர்கள் என்று நம்ம சொல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, லூக்கா 8:20-21 வாசிக்க கேட்போம். அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு நிருபத்தில் இன்னொரு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறது, என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் வசனத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ, தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் நம்முடைய சகோதரர்கள், நம்ம ஃபேமிலி என்று நம்ம நினைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசாரிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். அவர்களை போய் பார்க்கணும், அவர்களை போய் விசாரிக்கணும், அவர்களை போய் நம்ம வந்து ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும். சில சூழ்நிலைகளிலே நம்ம அவர்களை போய் விசாரிக்கிறதை ஆண்டவர் வந்து சந்தித்தது போல அவர்கள் நினைப்பார்கள். நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இவ்விதமாக நமக்கு முன்மாதிரியாக எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். வாய்ப்பை நம்ம இழந்து விடக்கூடாது. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உவமைக்கு வருகிறேன். நான் என் செய்தியை முடிக்கப் போகிறேன். அங்கே என்ன போட்டிருக்கு? 41 46 வரைக்கும் வாசித்து பார்த்து என்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41 46 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு
உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ என்று மெய்யாகவே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். ஆமென். பாருங்க, இவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல, இவங்களுக்குமே தெரியல. அவங்களும் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தோன்னு. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்காம விட்டோம், நீங்கள் சொன்னால் 3 பிளேட் பிரியாணி கூட வாங்கி தந்துருப்பேனே, எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்றாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மிகவும் சிறியவர்களான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள். ஆக்கினை அவர்களுக்கு உண்டாகிறது, தண்டனை உண்டாகிறது. தண்டனையை பற்றி வேதம் இங்கே சொல்கிறது. அவங்களுக்கு இந்த தண்டனை யாருக்கு உரிய தண்டனை என்று நம்ம பார்த்தோம் என்றால் 41ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நரகம் என்பது அது சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட இடம். மனிதர்கள் அங்கே போகவே கூடாது. தேவனாலே படைக்கப்பட்ட தேவனுடைய சாயலில் இருக்கிற ஒருத்தர் கூட அங்கே போகக்கூடாது. நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மட்டும்தான் இருக்கணும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நல்ல நற்கிரிகளை செய்வோம். நம்மை இடத்தில் அன்பு கூறுவது போல நம்ம பிறரிடத்திலே அன்பு கூறுவோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இரக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கிறார். மத்தேயு 23:23 வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பாருங்க, நம்ம ஒழுங்காக தசமமாக கொடுக்குறோம், ஒழுங்காக காணிக்க கொடுக்குறோம். ஆனால் நீதியும் இரக்கத்தையும் நம்ம செய்யாமல் விட்டு விடுகிறோம். நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் செய்யணும், அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், ரெண்டையும் செய்யணும் என்று இயேசு இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருப்போம். நமக்கு ஆண்டவர் தருகிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாக்கோபு 4:17 வாசிக்க கேட்போம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம், அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பார்த்தீங்களா? பாவம்ன்றது வேற எதுன்னு நினைக்காதீங்க. நம்ம நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யாமல் போயிட்டாலே அது பாவம் என்று இங்கே யாக்கோபு நமக்கு நடைமுறை காரியத்திலே அவர் எச்சரிக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன இந்த வெள்ளாடு செம்மறியாடு உவமையிலே நம்ம பார்க்கும்போது நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மிகவும் சிறியவர்களான என் சகோதரான இவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கையில் கூட வேத வியாக்கியானம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பவுல் சொல்கிறாரு, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள்ன்றாரு. அல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் நன்மை செய்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கிறதை விட விசுவாச பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதுல கவனமாக இருக்கணும். அதுலேயும் உண்மை உள்ளவர்கள், நீதிமான்களாய் தெரிகிறவர்கள், எல்லா காரியத்திலையும் அவர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்கிறவர்கள், அவங்களெல்லாம் பார்த்தா அவங்கள மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்கு நமக்கு கட்டாயமாக நமக்கு பலன் இருக்குன்றது நிச்சயமாக தெரியும். சிலர் ஏமாத்துறவங்க இருப்பாங்க, நடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஆண்டவர் விட்டுருவார்.
அதெல்லாம் அவங்க கணக்குலேயும் தப்பாக இருக்கிறனால அது சரிப்பட்டு வராது. ஆனால் சரியாகி இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்து விட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஓமையின் மைய கருத்து, நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறவர்களாக நம்ம நன்மை செய்கிற மாத்திரம் இல்லை, அங்கே சொல்லி இருக்கிறது நம்ம விசாரிக்க வேண்டும், நம்ம போய் அவர்களை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களை போய் பார்க்கணும், விசாரிக்கணும், அதே நேரத்தில் அவங்களுடைய தேவைகளுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட இருந்தால் தானே பாஸ்டர் கொடுக்க, நானே ஓட்டாண்டி பிச்சாண்டியாக இருக்கேன், நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் போய் பார்க்கலாம்ல, அதுக்கு எதுவும் செலவாக போதா? அவங்கள போய் விசாரிக்கலாம்ல, அதுக்கு எதுவும் செலவாக போதா? சொல்லுங்கள். ஆண்டவர் எப்பயுமே எல்லாத்தையும் அறிந்தவர், அதனால தான் அதையும் சொல்லி வச்சுருக்கிறார். என்கிட்ட இல்லை, நான் கொடுக்குறதுக்கு எங்கே போக அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுவாங்கன்றதுக்கு இலவசமான 2 திட்டத்தையும் வச்சுருக்காரு. போய் பாரு, விசாரி, அழுகிற உடனே அழுங்கல்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம ஒருவரை ஒருவர் விசாரிக்கணும், போய் பார்க்கணும். காவலில் இருக்கிறாங்கன்னா, ஒரு போலீஸ் கேஸுன்னு ஏதோ ஒரு விஷயமாக அலைகிறாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணும். அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் துணையாக இருக்கணும். ஐயோ போலீஸா, நான் வரமாட்டேன்ப்பா, என்னை விட்டுருங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. பின்னால் என்ன வரப்போதோ தெரில. ஒருவேளை சபைக்கு உபத்திரவங்கள் வரும்போது எங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எங்கேயாவது பண்ணாங்கன்னா நீங்கள்லாம் அங்கே வந்துடணும். இப்பயே நான் அட்வான்ஸாக உங்களெல்லாம் சொல்லி வச்சிடுறேன். நீங்கள்லாம் வந்தால் தான் அங்கே வந்து காரியம் நன்மையாக முடியும். அல்லேலூயா. அப்பா நம்மளும் போனால் நம்மளும் மாட்டிக்கிறோம்லாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்றைக்கு சபை உருவாவதற்கு, தேவ ஜனங்கள் கர்த்தருடைய காரியங்களிலே பெருகுவதற்கு ஆண்டவர் இந்த ஓமைகளின் மூலமாக அந்த சீசத்துவத்தை வளர்க்கிறார். அவர்கள் சீசர்களாக உருவாக வேண்டும், சீசர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சீசர்களாகி இருப்பதற்கான நடைமுறை சத்தியம் என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலேயும் அன்பு கூற வேண்டும். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவர் இந்த ஓமையின் மூலமாய் இந்த செம்மறியாடு, வெள்ளாடு இவைகளை பற்றி ஆண்டவர் சொன்ன காரியங்களின் மூலம் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கே தெரியாது, ஆண்டவர் தான் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இது வந்து வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன் எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நேரத்துலையும் வரும். ஆப்ஷனை தவற விட்டுறாதீங்க. நமக்கே தெரியாமல் தான் வரும். நமக்கே தெரியாமல் வந்து நம்ம பலனை பெற்றுக்கொள்வதும் இருக்கிறது, நமக்கே தெரியாமல் வந்து நம்ம பலனை இழந்து போகிறதும் இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாமல் வர்றதில் பலனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். பலனை இழந்து போகிறாது. அங்கே நமக்கே தெரியாமல் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரும், நமக்கே தெரியாமல் தான் வரும். அதை எப்படியாவது நமக்கு நன்மையாக மாற்ற நம்முடைய இருதயம் பக்குவமாக இருக்கணும். ஆபிரகாமை போல விசாரிக்கிற காரியங்களிலே நம்ம அப்படியே இருக்கணும். பேதுருவின் வீட்டுக்கு இயேசு போனார். அவங்க மாமி இருமுறதை கேட்டு அவங்களுடைய காய்ச்சலை பற்றி அறிந்து உடனே போய் அவங்களுடைய கையை பிடித்து அவர்கள் தூக்கி விடுகிறார், சுகம் கொடுக்கிறார். எத்தனை காரியம்! இயேசுடைய அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியமாக இருக்கும். நாம் இயேசுவின் பிள்ளைகள், அப்படித்தான் நம்ம இருக்கணும், சேர்த்து கொள்ளணும். துரோகியாகிய யூதாஸ்ன்னு அவனை அறிமுகப்படுத்தும் போதே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அவனை சேர்த்து கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பற்றி எல்லா விவரமும் தெரியும் இயேசுவுக்கு. ஆனாலும் அவனை வைத்து தன்னுடைய ஊழியத்தை நடத்தி கொண்டே போகிறார். ஆகவே நாம் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கே தெரியாமல் வரக்கூடிய காரியங்களிலே நாம் பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம். பலனை இழந்து போகிறவர்களாய் இருந்துடக்கூடாது. நம்ம எதையாவது வைத்து புறம்பாக்கி விடக்கூடாது, சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை போய் பார்க்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். அநேக காரியங்கள்
நம்ம பணம் செலவழிக்காமல் செய்கிற காரியம் இருக்கிறது. அதை செய்வதற்கு நம்ம கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை, உங்களோடு சபையில் இருக்கிறவர்களை, உங்களோடு படிக்கிறவர்களை நீங்கள் இந்த மாதிரி அன்பு காட்டி, விசாரித்து, கரிசனை காட்டி, அவர்களுக்கும் நீங்கள் நற்கிரிகளை செய்து நீங்களும் பரலோகத்தில் பலனை சேர்த்து கொள்ளுங்க. நல்லா சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருந்துடாதீங்க. இப்போ ஃபோன் இருக்கிறது, நல்ல எளிய முறையிலே ஊழியம் செய்யலாம். நினைவில் வைத்து கொள்ளுவோம். இறக்கு நேர்ந்த ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு இந்த ஓமையின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறீர். இதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் அப்பா. ஆகவே இந்த செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் வலது பக்கத்திலே நிற்கிற செம்மறி ஆடுகளுக்கு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட சந்தோஷத்திலே பிரவேசியுங்கள் என்று சொல்லி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்தீரே. இந்த பகுதியிலே, அந்த பங்கிலே, அந்த பக்கத்திலே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்பா. ஆகவே நாங்கள் அறியாமல் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் நழுவ விட்டு விடாதபடி அதை எங்களுக்கு பலனாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். பிறருக்கு எப்படி உதவி செய்யலாம், எந்த வகையிலே உதவி செய்யலாம், பிறரை எப்படி விசாரிக்கலாம், எப்படியெல்லாம் இயேசுவை போல நாங்கள் அவர்கள் மேலே கரிசனை காட்டலாம் என்று நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். தகப்பனே, இதை பார்க்கிற, கேட்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இதை பிரயோஜனமாக்கி தாங்க. குறிப்பாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறதுனால இவங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் ஆண்டவரே அப்பா உரிமையாக்கி தரப்போகிறீர். அதுக்காக நன்றி அப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரையும் அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.